this is Sadi's Physics YouTube channel. Today 10th standard science la third lesson thermal physics la expansion of liquid and gases பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் சாலிட் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே லிக்விட் அண்ட் கேஸஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து லிக்விட் அண்ட் கேஸஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு கண்டெய்னரை நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி அசியூம் பண்ணிக்கிறோம். வென் ஹீட் அப்போ வந்து நம்ம வென் ஹீட் த ஆட்டம்ஸ் இஸ் லிக்விட் ஆர் கேஸ் கெயின் எனர்ஜி. ஸோ ஏதோ ஒரு ஆட்டமாக இருந்தாலும் சரி லிக்விடாக இருந்தாலும் சரி என்ன பண்ணோம்னா ஹீட் எனர்ஜியை கெயின் பண்ணோம் அண்ட் ஆர் ஃபோர்ஸ்டு ஃபர்தர் பார்ட். அப்போ வந்து என்னாங்கன்னா அது வந்து மூவ் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. The expansion of various from substances to substances for the given rise in temperature. எதனால அது எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா டெம்பரேச்சர், நம்ம கொடுக்குற டெம்பரேச்சர்னால. when this liquid will have more expansion than solid. சாலிடை கம்பேர் பண்ணும்போது லிக்விட் வந்து மோர் எக்ஸ்பேன்ஷனாக இருக்கும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட் மெட்டீரியலில் ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும், டைட்டாக பாண்ட் ஆகிருக்கும். பட் லிக்விடில் வந்து லூஸாக பாண்ட் ஆகிருக்கனால அது வந்து என்ன ஆகுனா இன்னுமே எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. The gaseous substances has a highest expansion. So when compared with the other twos. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னுமே கேஸில் இருக்கிற மாலிகூல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்னுமே லூஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும், ஜிக் ஜாக்காக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும்போது நம்ம ஹீட் எனர்ஜி கொடுக்கும்போது என்ன ஆகுனா இன்னுமே மோர் எக்ஸ்பேண்ட் ஆகும் கம்பேர்ட் டு solid and liquid. ஓகேவா? The coefficient of cubical expansion of the liquid is independent of the temperature. டெம்பரேச்சருக்கு எப்பவுமே இண்டிபெண்ட்டாக இருக்கும். whereas it is volume of gases depend on the temperature of the gases. ஓகேவா? ஸோ when a liquid heated it is done by keeping the liquid some of the container. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கண்டெய்னரில் வந்து நம்ம லிக்விடை வந்து ஃபில் பண்ணிடுறோம். ஃபில் பண்ணிவிட்டு அந்த கண்டெய்னரை ஹீட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ஹீட் எனர்ஜி என்ன ஆகும்னா சப்ளை ஆகும். எதுக்கு? ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹீட் எனர்ஜி வந்து எங்கே போகும் அப்படின்னா கண்டெய்னர் போகும். கண்டெய்னர் போயிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னா லிக்விட் போகும். அப்போ நம்ம கொடுக்குற தெர்மல் எனர்ஜி சப்ளைட் வில் பி பார்ட்லி யூஸ்ட் இன் த எக்ஸ்பேண்டிங் த கண்டெய்னர். ஓகேவா? நம்ம கொடுக்குற தெர்மல் எனர்ஜி வந்து டிவைட் ஆயிரும். பாதி வந்து கண்டெய்னருக்கும் பாதி வந்து லிக்விடும் ஹீட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எது எக்ஸ்பேண்ட் ஆகும்? அந்த கண்டெய்னர். நெக்ஸ்ட்டு தான் லிக்விட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா ரியல் அண்டு apparent expansion வந்து இங்கே நடக்குது அப்படி சொல்கிறாங்க. thus what we observe may not be in actual or real expansion of the liquid. hence the liquid we can define the real expansion and apparent expansion. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கணும். ஸோ ரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா இங்கே வந்து கண்டெய்னரே நமக்கு தேவையே கிடையாது. if the liquid is directly heated directly without using any container, then the expansion that you observe is termed as the real expansion of the liquid. So the definition, coefficient of real expansion is defined as the ratio of the true rise in the volume of the liquid per degree rise in the temperature of its unit volume. The SI unit of coefficient of real expansion is K inverse. So next, apparent expansion. இங்கே வந்து அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னாலே நமக்கு வந்து இங்கே வந்து கண்டிப்பாக கண்டெய்னர் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீட்டிங் த லிக்விட் வித்தவுட் யூஸிங் எனி கண்டெய்னர் இஸ் நாட் பாசிபிள். கண்டெய்னர் இல்லாமல் இங்கே பாசிபிளே இல்லை அப்படிங்கிறாங்க. தஸ் இன் ப்ராக்டிஸ் யூ கேன் ஹீட் any liquid by pouring it is container, a part of thermal energy used in the expanding the container and the part of used in expanding the liquid. ஸோ நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் நம்ம கொடுக்குற ஹீட் எனர்ஜி வந்து என்னாங்கன்னா தெர்மல் எனர்ஜி ஒன் பார்ட் வந்து கண்டெய்னருக்கும் இன்னொரு பார்ட் வந்து லிக்விடுக்கும் ஹீட் ஆகும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் thus what you observe is not actual and real expansion of the liquid. Then the expansion of the liquid is apparently observed. ஓகேவா? apparently observed without considering the expansion of the container is called apparent. இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா apparent expansion of the liquid. ஸோ அதோட coefficient of apparent expansion is defined as the ratio of apparent rise in the volume of the liquid per degree rise in the temperature to its unit volume. The SI unit of coefficient of apparent expansion is K inverse. ஸோ இதோட SI யூனிட்டும் K inverse தான். ஸோ நெக்ஸ்ட் டாபிக், எக்ஸ்பெரிமெண்டட் டு measure
அண்டு measure real and apparent expansion of the liquid. ஓகேவா, இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம நம்ம to start with the liquid whose real and apparent expansion is to be determined in the poured in a container. ஸோ என்ன பண்ணுறோன்னா, ஒரு கண்டெய்னரில் நம்ம லிக்விடை ஃபில் பண்ணிடுறோம். லிக்விடை ஃபில் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு கேபிலரி டியூப்பை வந்து இன்சர்ட் பண்ணிடுறோம். ஸோ இன்சர்ட் பண்ணும்போது அதோட லெவல் வந்து லெவல், அதாவது லிக்விடோட லெவலை வந்து L1 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு ஹீட்டை கொடுக்குறோம். ஹீட்டை கொடுக்கும்போது இனிஷியலி தஸ் கண்டெய்னர் இஸ் ரிவைஸ் த தேர்மல் எனர்ஜி, இட் இஸ் எக்ஸ்பேண்ட்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகுனா, ஹீட் கொடுக்கும்போது தேர்மல் எனர்ஜி வந்து கம்மியாகிடும். அதான் பாருங்கள், நார்மலாக இங்கே வந்து ஒரு கண்டெய்னரு, அந்த கண்டெய்னரில் வந்து லிக்விடை ஃபில் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு கேபிலரி டியூப் அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஹீட் எனர்ஜி கொடுக்குறேன். ஹீட் எனர்ஜி கொடுக்கும்போது ஸ்டார்டிங்கில் வந்து என்னென்னா, அந்த லிக்விட் வந்து கம்மியாகிடுது. ஸோ என்ன ஆகுனா, L2 மாறிடுது. ஸோ L1 L2ன்னு 2 லெவலை மார்க் பண்ணிடுறோம். ஃபர்தராக நான் ஹீட் கொடுக்கும்போது அந்த லிக்விட் வந்து என்னங்கன்னா, இன்னும் மோர் ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி இன்னும் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அதுதான் L3ன்னு சொல்கிறாங்க. ஸோ அஸ் த வால்யூம் ஆஃப் த லிக்விட் appeared to have reduced, the mark is the reduced level of the liquid L2. ஓகேவா, ஸோ அந்த ஃபர்தர் ஹீட்டிங் the thermal energy of supplied to a liquid through the container result in the expansion of the liquid, hence the level of liquid rise in L3. ஸோ அப்போ இன்க்ரீஸ் ஆன லெவலை வந்து L3ன்னு நோட் பண்ணிவிட்டு, now the difference between levels L1 and L3 is called apparent expansion. ஸோ L1ம் L3, சரி, L1ங்கிறது சென்டரில் இருக்கும், L2ங்கிறது கீழே இருக்கும், L3ங்கிறது மேலே இருக்கும். அப்போ இந்த L1க்கும் L3க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து apparent expansion சொல்கிறாங்க. ஓகேவா, and the difference between levels L2 and L3 is called real expansion. இங்கே L2க்கும் L3க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் real expansions. Is always more than the apparent expansion. apparent expansion கம்பேர் பண்ணும்போது ரியல் எக்ஸ்பென்ஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த லிக்விடு, அவ்வளோதான் இந்த கொஸ்டின். ஸோ ரியல் எக்ஸ்பென்ஷனோட ஃபார்முலா வந்து L3 - L2, அப்பேரண்ட் எக்ஸ்பென்ஷனோட ஃபார்முலா வந்து L3 - L1. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.